இந்த சங்கீதங்களின் புஸ்தகம் 136 அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது அவரை நாம் துதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஒவ்வொரு காரியங்களுக்காக நாம் என்ன பண்ணணுமா? நாம் அவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு தேவன் நம் வாழ்க்கையில செய்கிற அற்புதங்களுக்காக, நன்மைகளுக்காக, நம்ம நடத்துகிற விதத்திற்காக ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்யணும்? ஆண்டவரை துதிக்கணுமா? வேதம் சொல்கிறது, இந்த ஜனங்கள் என்னை என் துதியை சொல்லி வரும்படியாக இவர்களை நான் தெரிந்து கொண்டேன். எதுக்காக தெரிந்து கொண்டானா? அவருடைய துதியை சொல்றதற்காக ஆண்டவராகிய தேவன் நம்ம என்ன பண்ணாரு? தெரிந்து கொண்டார். அதனால்தான் அந்த சங்கீதம் 136 அதிகாரத்துல ஒவ்வொரு வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று கொண்டாரு. ஏனென்றால் துதிக்கு பாத்திரர் அவர் ஒருவர் மாத்திரமே. துதிக்கத்தக்க ஒரு தேவன் இருப்பார் என்றால் அவர் ஒருவர் மாத்திரமே. அவர் வேதம் சொல்லுகிறது, அவர் துதியின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிறவரே என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய துதியை அவர் விரும்புகிற தேவன். நம் வாழ்க்கையிலே நடக்கிற ஒவ்வொரு அற்புதங்களும் அதிசயமான காரியங்களை நினைத்து நாம் துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஒரு நாள் நாம் கடந்து போகிறோம் தெரியுமா? அந்த நாளை கூட நாம் என்ன செய்ய வேண்டும்? துதிக்க வேண்டும். ஏன்னா ஒரு நாள் கடந்து போகிறது. இந்த உலகத்திலே ஒரு பெரிய ஒரு கிருபையாக இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிறவர்கள் நாளைக்கு இந்த உலகத்திலே இல்லை. ஆனால் தேவன் ஆகிய கர்த்தர் ஒரு நாளை நமக்கு கூட்டி கொடுக்கிறார், ஒரு வருஷத்தை கூட்டி கொடுக்கிறார். இப்படி நாட்களையும் வருஷங்களையும் நமக்கு அற்புதம் செய்கிறவரை ஒவ்வொரு நாளும் நாம் என்ன பண்ணணும்? துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக நாம் அவருடைய சமூகத்திலே கூடியிருக்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 136 அதிகாரம் 16 வசனத்தை நாம் வாசிக்கலாம். தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய ஜனங்களை எங்க நடத்தினாரா? வனாந்தரத்துல நடத்தினாரு. எல்லாம் இருந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? நடத்துவாங்க. எல்லாம் இருந்தா தான் இந்த உலகத்துல நாம் என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். ஒரு குடும்பம் என்று எடுத்துக்கொண்டால் கூட அந்த குடும்பத்துல சகல விதமான ஆசீர்வாதங்கள் இருந்தா தான், எல்லா காரியங்கள் இருந்தா தான் அந்த குடும்பத்தை நாம் என்ன பண்ண முடியும்? நடத்த முடியும். ஆனால் வேதம் சொல்கிறது, தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவர். வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணாரு? நடத்தினாரு. வனாந்தரம் என்றால் ஒன்றும் இல்லாத ஒரு சூழ்நிலை. வனாந்தரம் என்றால் ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலை. வனாந்தரத்துல நம்ம போய் பார்த்தோம்னா வெறும் மணல் தான் இருக்கும், பாலைவனம் தான் இருக்கும். அந்த மரம், செடி, கொடிகள் இருக்காது. அங்கே தண்ணீர் வசதி இருக்காது. மனிதர்கள் நடமாட்டம் இருக்காது. ஒரு ஆசீர்வாதமும் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் அவர் நடத்தினார். வனாந்தரத்திலே அவர் நடத்தினார். வனாந்தரத்திலே எந்த ஒரு அடிப்படையான வசதி இல்லாத ஒரு சூழ்நிலையில கர்த்தர் என்ன பண்ணாரு? தம்முடைய ஜனங்களை நடத்தினாரு. அந்த வனாந்தரத்திலே அவர்களுக்கு தண்ணீரை தேவன் புறப்பட பண்ணினார். அந்த வனாந்தரத்திலே வானத்திலே தேவ தூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். அந்த வனாந்தரத்திலே அவர்கள் இறைச்சி வேண்டும் என்று கூக்குரலிட்டார்கள். தேவன் காடைகளை கொண்டு வர வரைத்து அவர்களுக்கு இறைச்சி கொடுத்து நடத்தினார். இதெல்லாம் ஆண்டவர் என்ன நடத்தினாரு? வனாந்தரத்துல தான் நடத்தினாரு. வனாந்தரம் என்றால் ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ ஜனங்களே, உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வனாந்தரம் இருக்கலாம். உங்கள் குடும்பத்திலே வனாந்தரம் இருக்கலாம். ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு இருக்கலாம். உங்கள் குடும்பத்திலே இன்றைக்கு ஒரு வனாந்தரம் காணப்படலாம். ஏன் எனக்கு இந்த வனாந்தரம்? என் குடும்பத்துல ஏன் இப்படிப்பட்ட ஒரு வனாந்தரம் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்திலே நடத்தினர். இன்றைக்கு ஒரு வாழ்க்கையிலே ஒரு வீட்டில் ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலை, குறைவுபட்ட ஒரு சூழ்நிலை,
ஆசீர்வாதம் இல்லாத ஒரு சூழ்நிலை, பற்றாக்குறையான ஒரு சூழ்நிலை, நாளைக்கு என்ன செய்வது என்று தெரியாதபடிக்கு ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையிலே காணப்படலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தம்முடைய ஜனங்களை தெய்வனாகிய கர்த்தர் வனாந்தரத்திலே நடத்தினார். உங்களையும் தேவன் நடத்துவார். உங்கள் வாழ்க்கை வனாந்தரமாயிருந்தாலும் சோர்ந்து போகாதீர்கள். அந்த வனாந்தரத்திலே தேவன் அற்புதம் செய்வார். உங்கள் குடும்பம் ஒரு வனாந்தரமாய் இருக்கலாம். உங்கள் குடும்பத்திலே இன்றைக்கு பலவிதமான குறைவுகள், என்ன செய்வது என்று தெரியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை காணப்படலாம். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற வனாந்தரம் இருந்தாலும் அந்த வனாந்தரத்திலே தேவன் அதிசயங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் வழிநடத்தின தேவன் உங்களையும் வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். தம்முடைய ஜனங்கள் மீது அவர் கண்ணை வைத்து அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து அவர்கள் நடக்க வேண்டிய வழியை நடத்துகிற தேவன், உங்களை நடத்துகிற தேவன், உங்களை கைவிடாத தேவன். இன்றைக்கு ஒன்றுமில்லாத சூழ்நிலை உன் வாழ்க்கையில ஏற்படும் பொழுது எல்லாரும் உன்னை கைவிடுவார்கள். பணம் இருக்கும் பொழுது, பொருள் இருக்கும் பொழுது, ஆசீர்வாதம் இருக்கும் பொழுது உன்னோடு கூட எல்லா ஜனங்களும் கூடியிருப்பார்கள். ஆனால் உன்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன் வாழ்க்கையில் ஒன்றுமில்லை, உன் குடும்பத்தில் ஒன்றுமில்லை, உன் கரத்தில் ஒன்றுமில்லை, வனாந்தரம் இருக்கிறது. ஆனால் ஒரு ஜனங்களும் எந்த மனிதர்களும் உன்னோடு கூட இருக்க மாட்டார்கள். ஆனால் வனாந்தரத்திலும் தேவன் உன்னை நடத்துவார். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே நடத்தின தேவன் அந்தந்த நாட்களுக்கு அந்தந்த காரியங்களில் அற்புதம் செய்தார். அவர்கள் தண்ணீர் வேண்டும் என்று கேட்டார்கள். கண்மலையிலிருந்து தேவன் என்ன செய்தாரு? தண்ணீரை புறப்பட பண்ணினார். அவர்கள் ஆகாரம் என்று கேட்ட பொழுது வானத்திலிருந்து தேவ தூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவை கொடுத்தார். சமுத்திரத்திலிருந்து காடைகளை வரவழைத்து தேவன் கொடுத்தார். இப்படியாக அந்த ஜனங்களுக்கு அந்த வனாந்தரத்திலே தேவன் அவர்களை நடத்தினார். பகலிலே அவர்களுக்கு மேக ஸ்தம்பத்தை அனுப்பினார், இரவிலே அவர்களுக்கு அக்கினி ஸ்தம்பத்தை அனுப்பினார். பகலிலே வெயில் உஷ்ணத்தின் காரணத்தினாலே அந்த வனாந்தரத்தில் அவர்கள் சோர்ந்து போகாதபடி மேக ஸ்தம்பத்தை தேவன் கட்டளையிட்டார். இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் இல்லாத இருக்கக்கூடாது என்று அவர்களுக்கு என்ன செய்தாரு? அக்கினி ஸ்தம்பத்தினாலே அவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்தார். அந்த வனாந்தர வாழ்க்கை தான், அந்த வனாந்தரம் தான், ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலை தான். ஆனாலும் தம்முடைய ஜனங்களை தேவன் நடத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய ஜனங்களாகிய உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே எப்படிப்பட்ட வனாந்தரம் இருந்தாலும் கர்த்தராகிய தேவன் அந்த வனாந்தரத்திலே நடத்துவார். சோர்ந்து போகாதீர்கள், கலங்காதீர்கள், அவிசுவாசப்படாதீர்கள். இது இல்லையே அது இல்லை என்று சோர்ந்து போகாதீர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் அற்புதம் செய்தாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? முறுமுறுத்தார்கள். எந்த நேரத்துல என்ன தேவையோ அந்த தேவையை கர்த்தர் என்ன பண்ணார்? அந்த ஜனங்களுக்கு வனாந்தரமாக இருந்தால் அந்த ஜனங்களுக்கு அந்த வனாந்தரத்துல கர்த்தராகிய தேவன் அவர்களுக்கு எல்லா வசதிகளையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தார். ஆனால் அந்த ஜனங்கள் நேரம் வரும்பொழுது, சூழ்நிலைகள் வரும்பொழுது என்ன பண்ணாங்க? முறுமுறுத்தார்கள். இன்றைக்கு கர்த்தரை நம்பி கர்த்தரை விசுவாசிக்கிற அவருடைய வார்த்தை நம்பிக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, உங்கள் வாழ்க்கையிலும் வனாந்தரம் வரலாம், உங்கள் குடும்பத்திலும் வனாந்தரம் வரலாம். ஆனால் அந்த வனாந்தர வாழ்க்கையிலே முறுமுறுக்காதீர்கள். வனாந்தரத்திலும் தேவன் உங்களை என்ன பண்ணுவாரு? நடத்துவாரு. அவராலே கூடாத காரியம் இந்த உலகத்திலே ஒன்றுமே இல்லை. மனுஷரால் கூடாததெல்லாம் தேவனாலே கூடும். வனாந்தரமாக இருக்கிறதா? சோர்ந்து போகாதே. வனாந்தரத்துல கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். வனாந்தரத்தில் அற்புதங்களை செய்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். வாசிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகம் 78 அதிகாரம் 15 வசனத்தை வாசிக்கலாம். வனாந்தரத்திலே வனாந்தரத்திலே கண்மலைகளை பிளந்து மகா ஆழங்களிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். எங்கிருந்து பாருங்க ஆண்டவர் அற்புதம் செய்தார். மகா ஆழத்திலிருந்து
பண்ணாராம்? தண்ணீரை அவர்களுக்கு கொடுத்தார். எந்த இடத்துல ஆசீர்வாதம் இருந்தாலும் கர்த்தர் அந்த இடத்திலிருந்து உங்களுக்கு அதை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். வனாந்தரத்திலே கண்மலையை பிளந்து மகா ஆழங்களிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். வனாந்தரம் தான். ஆனால் தம்முடைய ஜனங்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணாரு? அந்த வனாந்தரத்திலே அவர்கள் தேவைகளை தேவன் சந்தித்தார். இன்றைக்கு உனக்கு வனாந்தரமாய் இருக்கலாம், உன் வாழ்க்கை வனாந்தரமாய் இருக்கலாம், உன் குடும்பம் வனாந்தரமாய் இருக்கலாம். முறுமுறுக்காதே, சோர்ந்து போகாதே, விசுவாசம் உள்ள பிள்ளைகளாயிருங்கள். இந்த வனாந்தரத்திலும் கர்த்தர் உங்களை நடத்துவார். இந்த பற்றாக்குறையான சூழ்நிலையில் தேவன் உங்களை என்ன பண்ணுவாரு? நடத்துவாரு. வாசிக்கலாம் லூக்காவின் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சாயங்காலம் ஆகிற போது பன்னிருவரும் சேர்ந்து வந்து அவரை நோக்கி, நாம் இருக்கிற இடம் வனாந்தரமாக இருக்கிறது, சுற்றி இருக்கிற ஊர்களிலும் கிராமங்களிலும் ஜனங்கள் போய் தங்கி போஜன பதார்த்தங்களை சம்பாதித்துக் கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். நீங்க நாம் வாசிக்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வனாந்தரத்திலே ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறார், உபதேசிக்கிறார். ஜனங்கள் மணிக்கணக்காய் கணக்காய் நாள் கணக்காய் உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை அவர்கள் என்ன பண்றாங்க? கேட்கிறாங்க. ஆனால் அவர்கள் சாப்பிடுகிறதற்கு இணையில ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. சாயங்காலம் ஆயிடுச்சு. இயேசுவோடு கூட இந்த 12 சீசர்களும் சேர்ந்து வந்து என்ன பண்றாங்க? உங்க மீட்டிங்க சீக்கிரம் முடிச்சிருங்க அப்படின்றாங்க. நீங்க பேசுறது என்ன பண்ணுங்க? சீக்கிரம் முடிச்சிருங்க. இன்னைக்கு நமக்கு உலக கதை, ஊர் கதை, எல்லா கதையும் கேட்கறதுக்கு நமக்கு என்ன இருக்கும்? நேரம் இருக்கு. கர்த்தருடைய வார்த்தை கேட்கறதுக்கு நமக்கு என்ன இருக்காது? நேரம் தான். 9:30 மணிக்கு முடிக்கணுமே, ஏன் இன்னும் முடிக்கல? பாஸ்டிங் பிரேயர் 1 மணிக்கே முடிக்கணுமே, ஏன் இவர் முடிக்கல? இங்க பாருங்க, நம்ம வாசிக்கிற சாயங்காலம் ஆகிற போது 12 சேர்ந்து வந்து அவர்கிட்ட என்ன சொல்றாங்க? இந்த இடம் வனாந்தரமா இருக்குது. அவருக்கு தெரியாதா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியாதா? 12 பேரும் ஒரு கமிட்டி கூட்டத்தை போட்டு இவர் என்ன பேசிட்டே இருக்கிறாரு, இவரை நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 12 பேரும் வந்து இயேசுவிடத்தில் சொல்றாங்க, சாயங்காலம் ஆயிடுச்சுன்றாங்க. நமக்கு தெரியாத விஷயத்தை தான் சொன்னா நல்லா இருக்கும், நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொன்னா நல்லாவே இருக்கும், நல்லா இருக்காது. 12 சீசர்கள் இயேசுகிட்ட வந்து சொல்றாங்க, சாயங்காலம் ஆகிற போது 12 சேர்ந்து வந்து அவரை நோக்கி, நாம் இருக்கிற இடம் என்னது? வனாந்தரமாக இருக்குது. என்ன சொல்றாங்க? நாம் இருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியாதா? அவர் இருக்கிற இடம் வனாந்தரம் என்று தெரியாதா? தெரியும். வனாந்தரமாக இருந்தாலும் நான் தெய்வன் அற்புதம் செய்கிறேன். அது சீசர்களுக்கு கூட தெரியல. நாம இருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம்? வனாந்தரமா இருக்குது. இவங்க சாப்பிடாம இருக்கிறாங்களே, இவங்களை என்ன பண்ணுங்க? சீக்கிரமா அனுப்பிவிடுங்க. அவர்கள் சுற்றி இருக்கிற ஊர்களிலும் கிராமங்களிலும் போய் போஜன பதார்த்தங்களை, சாப்பாட்டுக்கு உண்டானது அவங்க என்ன பண்ணட்டும்? அவங்க பார்த்துக்கிட்டோம். ஏன்னா இந்த வனாந்தரத்தில் என்ன செய்ய முடியாது? அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 12 சீசர்கள் இயேசுவிடத்துல வந்து சொல்றாங்க. வாசிக்கலாம் 13. அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். இவர் சொல்றாங்க ஒன்னும் இல்லைன்றாங்க, இவர் சொல்றாங்க நீங்களே கொடுங்கன்றாரு. ஏனென்றால் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவர் தான் நம் தேவன். எனக்கு வாழ்க்கை வனாந்தரமாய் இருக்கிறது, அது இல்லை இது இல்லை, கலங்காத. இல்லாத சூழ்நிலையில கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், எங்களிடத்தில் எவ்வளவு இருக்குது? 5 அப்பங்களும்
உங்களிடம் 2 மீன்கள் மாத்திரம் உண்டு, இந்த ஜனங்கள் எல்லோருக்கும் போஜனம் கொடுக்க வேண்டியதானால் நாங்கள் போய் வாங்கி கொண்டு வர வேண்டுமே என்றார்கள். எவ்வளவு பேர் இருந்தாங்கன்னா ஏறக்குறைய 5000. ஆமா, ஜென்ஸ் மட்டும் 5000 பேர், ஆண்கள் மாத்திரம் எவ்வளவு இருந்தாங்களா? 5000 பேர் இருந்தாங்க. எத்தனை பெண்கள் இருந்தார்கள், எத்தனை குழந்தைகள் இருந்தார்கள் என்றாங்க சரியா கணக்கு சொல்லவில்லை. புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர் இருந்தார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், அந்த 5000 பேரை என்ன பண்ணுங்க, 50 பேரா உட்கார வைங்கன்னு சொன்னாரு. எவ்வளவு பேரா? 50 பேரா உட்காருங்க என்று சொன்னாரு. அவர்கள் அப்படியே அல்லபடியே எல்லோரையும் உட்காரும்படி செய்தார்கள். இப்போ நம்ம சர்ச்சில் நம்ம ஆராதிக்கிறோட என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் எழுப்பி ஆராதிக்கலாம்னு எல்லாரும் உட்கார்ந்து இருப்பாங்க. முடிஞ்ச பேர் எல்லாரும் எழுந்துருங்கன்னு என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனா இவங்க பாருங்க, சொன்ன உடனே கரெக்டா என்ன பண்ணிட்டாங்க, 50 பேர் என்ன பண்ணிட்டாங்க, சரியா போய் உட்கார்ந்துட்டாங்க. அவர்கள் அந்தபடியே எல்லோரையும் உட்காரும்படி செய்தார்கள். அப்பொழுது அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவர்களை ஆசீர்வதித்து விட்டு ஜனங்கள் முன் வைக்கும்படி சீசரிடத்தை கொடுத்தார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். நீதியான துணிக்கைகள் 12 கூடை நிறைய எடுக்கப்பட்டது. எந்த இடத்துலங்க? வனாந்தரமான ஒரு இடம். யார் சொன்னாங்க? இயேசுவோடு கூட இருக்கிற அந்த 12 சீசர்கள் வந்து சொன்னாங்க, இது வனாந்தரமான இடம். நீங்க என்ன பண்ண முடியாது, ஒரு வசதியும் இந்த இடத்துல என்ன இல்லை, ஹோட்டல் இல்லை, ஒன்றும் கிடையாது, ஒரு வசதியும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த வனாந்தரத்திலும் பாருங்க அற்புதங்களை செய்தார். தம்மை தேடி வந்த ஜனங்களை அவர் நடத்தினார். தம்மை தேடி வந்த ஜனங்கள் வனாந்தரத்திலே அவர்கள் இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த வனாந்தரத்திலே அவர்களுக்கு திருப்தியாக ஆகாரத்தை கொடுத்து நடத்தினார். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனங்களே, உங்கள் வாழ்க்கையிலே வனாந்தரம் இருக்கலாம், உங்கள் குடும்பத்திலே வனாந்தரம் இருக்கலாம், உங்கள் சூழ்நிலைகள் ஒரு வனாந்தரமாக இருக்கலாம், வெறுமையான ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், ஒண்ணுமே இல்லாத ஒரு சூழ்நிலை, எந்த ஒரு வசதி இல்லாத ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் சோர்ந்து போகாதீர்கள். தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே நடத்தினார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கிறோம். அந்த வனாந்தரத்திலே ஜனங்களுக்கு திருப்தியான ஆகாரத்தை கொடுத்து நடத்தினார். உங்களையும் தேவனாகிய கர்த்தர் நடத்துவார். வேதம் சொல்லுகிறது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் நம்மை மரண பரியந்தம் நடத்துவார். கடைசி வரைக்கும் நடத்துவாரு. பற்றாக்குறை இருந்தாலும் நடத்துவாரு. ஒன்றுமில்லாத சூழ்நிலை இருந்தாலும் நடத்துவாரு. போராட்டம் பிரச்சனையான ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் உங்களை தேவனாகிய கர்த்தர் கைவிட மாட்டாரு. உங்களை நடத்துவாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் செபிக்கலாம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தை நடத்தின தேவன், இந்த நாளில் இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில காணப்படுகிற வனாந்தரம் இருந்தாலும், பற்றாக்குறைகள் இருந்தாலும், ஆண்டவரே குறைவான ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும், தேவனாகிய கர்த்தர் இந்த வனாந்தரத்தில் உடைய ஜனங்களை தேவனில் நடத்துவீராக. இந்த கரம் அவர்கள் மீது நன்மையாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் குறைவுகள் எல்லாம் நிறைவாகட்டும். இந்த வனாந்தர சூழ்நிலைகள் மாறட்டும். இந்த வனாந்தரத்தில் அவர்களுக்கு ஒரு திருப்தியை ஏற்படுத்துகிறார்கள். நன்மை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.